ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் நாம் ஹலாலான தொழில்களில் செய்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் வாழ வைப்பதற்காக வேண்டி நாடு விட்டு நாடு வந்து ஊர் விட்டு ஊர் சென்று நாங்கள் உழைப்புகளை ஈடுபடுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நமக்கு சொன்ன பிரகாரம் இந்த பூமியில அவன் நமக்கு ஹலாலானவைகளை அவன் திறந்து வைத்திருக்கிறான். இந்த பூமியிலிருந்து அவன் உண்டாக்கக்கூடியதில் நல்லவைகளை அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதிலிருந்து உண்ணுமாறும் அதிலிருந்து செலவு செய்யுமாறு நமக்கு அவன் கட்டளை இடுகிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு இந்த ரிஸ்கை அவன் தாராளமாக கொடுக்கிறான். அவன் நாடியவர்களுக்கு அதை சுருக்கியும் கொடுக்கிறான் என்று திருமறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நம்முடைய வாழ்வு ஏழ்மையாக இருந்தாலும் சாதாரண ஒரு வாழ்வின் நிலைமையில் நாங்கள் வாழ்ந்தாலும் நாம் இந்த வாழ்க்கைக்காக வேண்டி எங்களுடைய வசதி வாய்ப்புகளை தேடி பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி முதலில் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவர்களாக இந்த உழைப்பில் ஈடுபட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பறவை தன் கூட்டை விட்டு காலையில் வெளியேறி செல்கிறது. பறவைகள் கூட்டிலிருந்து வெளியேறி பறந்து செல்கிற போது அந்த காட்சி பார்ப்பதற்கு மனதுக்கு இதமாக இருக்கிறது, பார்வைக்கு அழகாக தெரிகிறது. எவ்வளவு அழகாக அந்த பறவைகள் தங்களுடைய சிறகுகளை விரித்த வண்ணம் அடித்த வண்ணம் வானத்தில் பறந்து போய் கொண்டிருக்கிறது. அது தன்னுடைய உணவை தேடி செல்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காலையில் பறவை தன் உணவை தேடி தன் கூட்டில் இருந்து அது இருந்த இடத்திலிருந்து அது புறப்பட்டு செல்கிறது. மாடியிலே வருகிற போது திரும்பவும் அது தன் இறக்கைகளை எல்லாம் அடித்து கொண்டு பார்ப்பதற்கு அழகான அந்த காட்சி நமக்கு திரும்பவும் வந்து தன்னுடைய கூட்டிலே அமர்ந்து கொள்கிறது அல்லது மரத்தின் கிளையில் அது அமர்ந்து கொள்கிறது. இதுபோல் நீங்கள் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தவர்களாக காலையிலே எழுந்து சென்று உங்களுடைய வாழ்வுக்கான வசதியை தேடிக்கொள்ளுங்கள். அந்த பறவைக்கு அல்லாஹ் தஆலா எப்படி உணவளித்தானோ அதுபோல் அவன் உங்களுக்கும் உணவளிப்பான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் முதலில் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்க வேண்டும். அந்த தவக்குல் என்பது நான் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து விட்டேன், அவன் எனக்கு உணவு தருவான், ரிஸ்க் தருவான் என்று ஒரு மூலையில் குந்திக் கொண்டிருப்பதல்ல. அவனுடைய உழைப்புக்காக அவன் காலையிலே புறப்பட்டு செல்ல வேண்டும். அந்த பறவை எப்படி தன்னம்பிக்கையோடு அந்த பறவை சென்று உணவு தேடி விட்டு வருகிறதோ, அந்த பறவை எப்படி அல்லாஹ் மீது நம்பிக்கையில் அந்த பறவை போய் சென்று வருகிறதோ, அதுபோல நாமும் நம்முடைய உழைப்புக்காக ஈடுபட வேண்டும். ஈடுபடுகிற போது அல்லாஹ் நமக்கு விதித்தது அது கிடைக்கும். நாமும் மாலையாகிற போது வீட்டுக்கு வந்து விடலாம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.
உழைப்பு என்கிற போது நமக்கு போதுமான அளவும் கிடைக்கும், போதாத அளவும் கிடைக்கும். அன்றைக்கு அல்லாஹ் விதித்தது இதுதான் என்ற நம்பிக்கையோடு அந்த பொருளாதாரத்தை நாம் கையாளுகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு அருள் புரிகிறார். அது எப்படியான அருள் என்றால், நமக்கு தேடியது உண்மையிலே போதாது. அன்றைய நாள் நம்முடைய வாழ்வை கொண்டு செல்வதற்கு, நம்முடைய குடும்பத்தோடு வாழ்வதற்கு அந்த நாளைக்கு போதாமல் இருக்கலாம், அல்லது மாசம் முடிய நமக்கு பணம் சம்பளம் கிடைக்கிற போது நம்முடைய உழைப்புக்கு அது போதாதாக இருக்கலாம். ஆனால் நாம் உழைத்தது ஹலாலான உழைப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை நீங்கள் போதுமாக்கி கொண்டால் அல்லாஹ் அதை விசாலமாக்கித்தான் உங்களுக்கு தருவான். அல்லாஹ் அதில் உங்களுக்கு பரக்கத்து செய்ததாக அவன் ஆக்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் நமக்கு கொஞ்சம் தான் தந்திருக்கிறான். நம்முடைய பார்வைக்கு அது மிக கொஞ்சமாகத்தான் தெரிகிறது. இது போதுமா என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்கிறார்கள் என்றால், கொஞ்சம் என்பது இருக்கிறது, அதிலே பரக்கத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதுதான் மிக முக்கியமானது. அந்த பரக்கத்து தான் நமக்கு மிகவும் தேவையானது. பரக்கத்து என்றால் என்ன? உதாரணமாக ஒரு ஈத்தப்பழம் இருக்கிறது. அது ஒரு ஈத்தப்பழம் ஒருவருக்கும் போதாமல் இருக்கும். அந்த ஈத்தப்பழத்தை நாம் 2 துண்டாக பிச்சு ஒருவருக்கு கொடுத்து நாமும் சாப்பிடுகிற போது அல்லாஹ் தஆலா அதிலே நமக்கு வயிறு நிறைய வைக்கிறான். அதிலே அல்லாஹ் தன்னுடைய அருளை தருகிற போது நமக்கு அது போதுமாகிறது. ஒருவருக்குரிய சாப்பாட்டை 2 பேர் நாங்கள் பங்கு போட்டு சாப்பிட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். உங்கள் ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதுமானதாக இருக்கும், 2 பேருடைய சாப்பாடு 3 பேருக்கு போதுமானதாக இருக்கும் என்கிறார்கள். காரணம், அதிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்து வைக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பரக்கத் என்பது மனிதனுடைய பார்வைக்கு தெரியாது, ஆனால் அதிலே தான் மிக நிறைவாக இருக்கும். இப்போ சாப்பிடுகிற போது கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பேரை கூறி சாப்பிடுங்கள், உங்களுக்கு பக்கத்தில் இருப்பது முன்னால் இருப்பதை எடுத்து சாப்பிடுங்கள், சாப்பிடுகிற போது உங்களுடைய சாப்பாட்டின் நடுவிலே கையை போட்டு எடுக்காதீர்கள் என்றார். சாப்பாடு தட்டு நமக்கு முன்னால் இருக்கிறது, நம்ம பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுகிறோம், நமக்கு முன்னால் இருப்பதை வைத்து தான் ஆரம்பத்தில் சாப்பிட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நடுவிலே கையை போடாதீர்கள், ஏனால் பரக்கத் அங்குதான் இறங்குகிறது என்றார்கள். சாப்பிட்டு முடிகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சாப்பாடு முடிந்ததோடு எதையும் மிச்சம் வைக்காதீர்கள், அதை முழுமையாக வழித்து சாப்பிடுங்கள், ஏனால் இறங்கிய பரக்கத் அது கடைசியில கூட இருக்கும் என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப பரக்கத் என்பது நமக்கு கொஞ்சத்துல தான் அல்லாஹ் நிறைவாக தருகிறான். வாழ்க்கை வசதியாக இருந்தாலும், சாப்பாடாக இருந்தாலும், பொருளாதாரமாக இருந்தாலும், நாம சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் தான். ஆனால் அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவை என்றால், நிச்சயமாக இதில் அல்லாஹ் நமக்கு ஒரு பரக்கத்து வைத்திருப்பான் ஒரு நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கையோடு நாம் அந்த பொருளாதாரத்தை கையாளுகின்ற முறையுடன் தேவை. அதையும் விலகிதான் நம்ம அந்த பொருளாதாரத்தை கையாள வேண்டும். இந்த அடிப்படை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு நேரம் அன்சாரி தோழர்கள் சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தங்களுடைய கஷ்டங்களை கூறி உதவி கேட்கிறார்கள், ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடம் இருப்பதை கொடுக்கிறார்கள், மறுபடியும் கேட்கிறார்கள், மறுபடியும் கொடுக்கிறார்கள், மறுபடியும் கேட்கிறார்கள், மறுபடியும் கொடுக்கிறார்கள். சொன்னார்கள், என்னிடத்தில் எது இருக்குமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு தான் தருவேன், உங்களுக்கு தராமல் நான் என்னிடத்தில் எதையும் சேமித்து வைக்க மாட்டேன். மக்கள் என்னிடத்தில் கேட்டு வருகிற போது நான் கொடுப்பேனே தவிர நான் எதையும் சேமித்து வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் தன்மானத்தோடு வாழ்கிறாரோ அல்லாஹ் அவரை தன்மானத்தோடு வாழ வைப்பான். யார் தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சகித்துக் கொண்டு பொறுமையோடு வாழ்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவரை பொறுமையாளியாக ஆக்குவான். யார் தனக்கு போதும் என்ற நிலையோடு எடுத்துக்கொள்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவரை போதும் என்ற நிலைக்கு அவனை ஆளாக்கி விடுவான். எதை கொடுத்தாலும் அதுல அல்லாஹ் ஹைர வைக்கிறானே, அதுல நீங்க பொறுமையை கையாளுவது இருக்கிறதே, அந்த பொறுமையை விட மிக சிறந்த ஒரு அருட்கொடை எதுவும் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம சம்பாதிக்க போதாதுன்னு நம்ம மனம் அலையுமாக இருந்தால் நம்முடைய மூச்சு முடிகிற வரைக்கும் அது போதாதாகவே இருக்கும். நாம் பிறரிடம் மௌத்து வரைக்கும் கையேந்த பழகினோம் என்று சொன்னால் அந்த நம்ம ஜனாசா சந்துக்குள்ள வைக்கிற வரைக்கும் நமக்கு போதாதாகவே இருக்கும். யாரும் தரமாட்டார்களா? தரக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவர்களை போய் பார்த்தா நம்முடைய கஷ்டங்களை சொன்னால் தருவார்களா?
என்ற நிலைக்கு ஒரு மனிதன் போனால் அல்லாஹ் தஆலா அவனை அவன்கிட்ட போக்கிலே விட்டு விடுவான். கடைசி வரைக்கும் அல்லாஹ் அவனை பொறுப்பேற்க மாட்டான். அல்லாஹ் எப்போ பொறுப்பேற்பான்? அவனுக்கு கொடுத்ததை கொஞ்சம் திருப்தி அடைகிறானே, இது போதும் அல்லாஹ், இதுதான் நமக்கு தந்து, இது கொண்டு நான் வாழுகிறேன் என்று பொறுமையை கையாளுகிறானே, யாரிடத்திலும் போய் பிச்சை கேட்காமல், யாரிடத்திலும் போய் தன்மானத்துக்கு இழக்காமல் அவன் அமைதியாக வாழ நினைக்கிறானே, அவன் தான் உண்மையான கிரேடான ஒரு மனிதன். அவன் தான் அல்லாஹ்விடம் மிக கிரேடான உயர்ந்த ஒரு மனிதன். அவன் எல்லாத்திலையும் அல்லாஹ் மீது திருப்தி கொண்டவனாக வாழுகிற போது அல்லாஹ் அவனை திருப்தியோடு இந்த உலகத்தில் வாழ செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால் நீங்கள் அந்த மனிதர்களிடத்தில் போய் சொல்லாதீர்கள் என்றார்கள். எனக்கு இப்படி கஷ்டம் கஷ்டம்னு நீங்க பஞ்சத்தை ஓத ஆரம்பித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தானாகவே அது பழக்கத்திலே வந்துவிடும். நீங்க உங்களோட கஷ்டங்களை, உங்களோட வறுமைகளை எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட முறைப்பாடு செய்யாதீர்கள். அப்படி செய்தால் அல்லாஹ் தஆலா அந்த வறுமையுடைய வாசலை உங்களுக்கு திறந்து விடுவான். அப்போ உங்களோட வாழ்க்கை என்றைக்குமே வறுமையிலே தான் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கை எப்போதும் கஷ்டத்திலே தான் போய்கொண்டே இருக்கும். அது உங்களால் முடித்து வைக்க முடியவே முடியாது என்று சொல்கிறார்கள். அதுக்கு மாற்றமாக உங்களுடைய வறுமைகளை, உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த வறுமையுடைய வாசலை மூடுவான். உங்களுக்கு அவன் விரைவாக உணவளிப்பான், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவன் உணவளிப்பான். ரிஸ்க் அல்லாஹ் தருவது, ரிஸ்கை அனுப்பது அல்லாஹ். எனவே நீங்கள் உங்களுடைய அந்த வறுமையை அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு இதை விட மிகப்பெரிய ஒரு அருட்கொடை வேறு எதுவும் இருக்காது. ஒரு மூமினுக்கு தான் ஈமான் கொண்ட அல்லாஹ் நமக்கு எதையும் தருவானே என்ற ஒரு நம்பிக்கை இருக்குமா இருந்தால் அவனுக்கு அதை விட ஒரு நிம்மதி உலகத்தில் எதுவுமே இருக்காது. இப்போ நாங்கள் நாடு விட்டு நாடு, ஊரு விட்டு ஊரு, கண்டம் விட்டு கண்டம் என்று எங்கேயோ உலகத்திலெல்லாம் பறந்து போகிறோம். உழைப்பதற்காகத்தானே பறக்கிறோம். நான் வாழணும், என் பிள்ளைகள் வாழணும், அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு நான் ஆளாக்க வேண்டும், படித்தவர்களாக ஆளாக்க வேண்டும், போதுமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்காக வேண்டி நான் உழைக்கணும் என்றுதான் நாங்கள் வந்து உழைக்கிறோம். நம்முடைய எங்களுக்கு தரக்கூடிய ஊதியம், நமக்கு தரக்கூடிய சம்பளம் போதுமானதாக இருக்குதா இல்லை நம்ம எல்லோரும் தானே முடிவு செய்கிறோம். இவ்வளவுதான் நமக்கு அவன் அல்லாஹ் விதித்திருக்கிறான், இதுக்கு மிச்சம் நாம் என்ன செய்ய முடியும்? நம்முடைய தொழிலுக்கு அல்லாஹ் நிர்ணயித்தது இவ்வளவுதான். நாம் என்ன செய்யணும் என்றால், நமக்கு மேலே உள்ளவன ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. நாம் ஒரு வேலைக்கு வந்திருக்கிறோம், ஒரு வீட்டு வேலையில் ஈடுபடக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கலாம், கம்பெனியிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளாக இருக்கலாம். இப்படி நாடு விட்டு நாடு வரும்போது இந்த நாட்டுடைய செல்வங்களை பார்க்கிறோம், செழிப்புகளை பார்க்கிறோம், உயர்ந்த மனிதர்களை பார்க்கிறோம், செல்வாக்குள்ள மனிதர்களை பார்க்கிறோம். பார்க்கிற போது மனிதன் என்ற அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஊசலாடு. இவங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்களுடைய வீட்டு வசதிகள் இருக்கின்றன, அவருடைய வாகன வசதிகள் எப்படியெல்லாம் இருக்கின்றன, எப்படியெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் வாழ்கிறார்கள் என்று அந்த நிலையிலே நம்முடைய சிந்தனையை, நம்முடைய மனதை நாம் அலைய விட்டோம் என்று வைக்கிறேன். கடைசி வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நிம்மதி கிடைக்காது. அந்த நிம்மதி தொலைந்து விடும். நிம்மதி தொலைந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு தூக்கம் கெட்டு போயிடும். நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் என்ற நோய்க்கு நாங்கள் ஆளாகுவோம், டிப்ரெஷன் என்ற நோய்க்கு நாங்கள் ஆளாகுவோம். ஏன்னா நமது சிந்தனை என்ன என்றால், அவனை போல வரலையே, அவனை போல உழைக்கலையே, அவனை போல ஓடலையே, அந்த வாக்கியம் நமக்கு இல்லையே என்கிற போது நம்ம மனம் எப்பவுமே நிம்மதி இழந்து விடும். அப்போ மனம் முதலில் நோயாளியாகிவிடும். மனம் நோயாளியானால் உடல் உறுப்புகள் நிச்சயமாக நோயாளியாகிவிடும். மனம் எப்போது அதனுடைய தன்மை இழந்து விடுகிறதோ உடல் உறுப்புகள் அதோடு சேர்ந்து செத்ததாக மாறிவிடும். அதுக்கு பிறகு மனிதன் மிகப்பெரிய நோயாளியாக மாறிவிடுவார். அதனால தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு மேலுள்ளவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழுள்ளவர்களை பாருங்கள் என்றார்கள். நம்மளோட வாழ்க்கையில நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நம்மளை விட வசதி வாய்ப்புள்ளவனை பார்த்து நம்ம ஆசைப்படுவதை விட, அதுல இருந்து நமக்கு பொறாமைப்படுவதை விட, அது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் அங்கலாய்ப்பதை விட, நம்மளை போல வாழ்கிற எத்தனையோ பேர் இந்த நாட்டில் இருக்கிறார்களே, நம்மளை போல கஷ்டப்பட்டு வாழ்கிற எத்தனையோ மக்கள் பல வகையான தொழில்கள் இந்த நாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களே, நம்மை விட சம்பளத்தில் குறைவான எத்தனையோ சகோதரர்கள் இந்த குளிரிலும் கடும் வெயிலிலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே. அல்லாஹ் நமக்கு அதை விட இந்த அருளையாவது தந்தானே, அவனை விட அல்லாஹ் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையாவது தந்தானே.
அவனை விட இந்த வாழ்க்கை பரவாயில்லையே என்ற வகையில் உங்களுக்கு கீழே உள்ளவனை பாருங்க அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதன் மூலமாக நீங்க அல்லாஹ்வுடைய அருளை குறைத்து மதிப்பிடாமல் இருக்க அதுதான் உங்களுக்கு சிறந்த வழி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே மனதுக்கு மேல உள்ளவனை பார்க்க நமக்கு பொறாமை வரும். அந்த பொறாமை மனிதனை தப்பான சிந்தனைக்கு அவன் ஆளாக்கும். அந்த பொறாமை அவனை என்ன செய்யும் என்று சொன்னா அவனை தப்பான சிந்தனைக்கு ஆளாக்கும், தவறான நடத்தைகளுக்கு ஆளாக்கும். பிறகு அவன் எங்கேயோ அவனோட வாழ்க்கையை போய் முடிக்கக்கூடியவனாக மாறுவான். அது அவனுக்கு கரை சேர முடியாத ஒரு வாழ்வாக அது மாறும். எனவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எப்போதுமே உங்களுக்கு கீழே உள்ளவனை பார்த்து வாழுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஏழ்மையில வாழ்ந்த ஒரு முஸ்லிம் இன்றைக்கு இருக்கிறான்னு சொல்லி பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள். நாங்கள் எல்லாம் ஏழ்மைக்கு தானே இங்கு வந்தோம், வசதி வாய்ப்பு இல்லாததுக்கு தானே உழைக்க வந்தோம். எங்களோட வாழ்க்கையும் ரசூலோட வாழ்க்கை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அவர்கள் யார்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன், மனித சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய அருளாக அனுப்பப்பட்டார்கள். அப்படி நாம பார்க்கறோம்னா அவங்க எவ்வளவு செல்வங்களோடு வாழ்ந்திருக்க வேண்டும், எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்திருக்க வேண்டும், என்ன மாதிரி ஆடம்பரங்களோடு வாழ்ந்திருக்க வேண்டும், எத்தனை வகையான ஆடைகளோடு அவர்கள் அணிந்து பரோபகரமாக சமூகத்தில் நடமாடி இருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை 3 மாதங்கள் தொடராக அவர்கள் வீட்டில் அடுப்பு எரியாத ஒரு வாழ்க்கை தானே வாழ்ந்தார்கள். 3 மாதங்கள் தொடராக அடுப்பு எரியாது, அவ்வளவு ஏழ்மையில வாழ்ந்தார்கள். சில போது மனைவிட்டு வந்து கேட்பார்கள், ஏதாவது சாப்பிட இருக்குதான். மனைமார்கள் கொடுத்த உணவு என்ன தெரியுமா? ஈத்த பழம் இருக்குது என்பார்கள், அல்லது ரொட்டி இருக்கிறது என்பார்கள், அல்லது பால் ஒரு கிண்ணம் வந்திருக்கு அல்லாஹ்வுடைய தூதரே என்பார்கள். அப்படி இது 3ம் இல்லை என்றால் கடைசியா என்ன சொல்வார்கள் தெரியுமா? சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே என்பார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அப்படியா இருந்தால் நான் இந்த நேரத்திலிருந்து நான் நோம்பாளியாகிறேன், இந்த நேரத்திலிருந்து இன்றைக்கு முழுக்க நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் அன்றாட வாழ்க்கை முறை. ரசூலுல்லாஹ் படிப்பதற்கு விருப்பு இருந்ததா? மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைவர், அரபு நாடை சுற்றிலும் அனைவரும் நடுங்கக்கூடிய ஒரு நாட்டின் தலைவர், படை தளபதி, படைக்கு முன்னால் இருந்து படைகளை வெள்ளடாத்தக்கூடிய மாபெரும் ஒரு தளபதி, சமூக அந்தஸ்து மிக்க ஒரு தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர். அவருடைய வாழ்க்கை லைஃபை இப்படிதான். எழுப்பி நின்றாங்கண்டா அவங்களோட தலைவர் கூரை வந்து தலைக்கு மேல தலைக்கு பக்கத்துல தான் நிற்கும். வெளியிலிருந்து பார்த்தாலும் விலங்கு ரசூலுல்லாஹ் இப்ப நிற்கிறார்கள். அதோட வீடு 10க்கு 10 அடி கூட இல்லை அவங்களுடைய வீடு. அவங்க இரவுல நின்று தொழ ஆரம்பித்தால் மனைவியை தட்டி எழுப்புவார்கள், உன்னுடைய காலை கொஞ்சம் ஓரமாக்கு என்பார்கள். அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வார்கள். அப்படியான ஒரு வீடு. படுப்பதற்காக வேண்டி அவர் பயன்படுத்திய தலையணை என்ன தெரியுமா? ஈத்த மரத்தின் ஓலைகளால் நிரப்பப்பட்டதுதான் அவருடைய தலையணை. அவருடைய வாழ்க்கையில பாய் போட்டு படுத்திருக்கிறாங்க, பஞ்சனை கண்டிருக்கிறாங்களா? கிடையாது. அந்த ஈத்த மர நார்களால் செய்யப்பட்ட பாயில தான் படுப்பார்கள். படுத்து எடுத்தால் அவருடைய மேனியிலே அந்த நார்களுடைய அடையாளங்கள் எல்லாம் அப்படியே தென்பட்டு விடும். தண்ணீர் குடிப்பதற்காக ஏதாவது பாத்திரங்களை பயன்படுத்தினார்கள் என்றால் அதுவும் கிடையாது. தண்ணீர் தோல் பைகளை தான் தண்ணீரை அவர் நிறைத்து ரசூலுல்லாஹ் தொங்க விட்டு இருப்பார்கள். அவனுடைய வீடு இப்படி வீட்டு பத்தைப்பதற்கு கூட எண்ணெய் இல்லாமல் வாழ்ந்த வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. நாம சாதாரணமாக எண்ணெய் ஊற்றினால் தானே ஒரு விளக்கு பற்ற வைக்க முடியும். அந்த விளக்கு பற்ற வைப்பதற்கு கூட போதிய அந்த ஒயில் இல்லாமல், அதற்கான வசதி இல்லாமல் வாழ்ந்தார்கள். ஏழ்மையில உச்ச கட்டம். அன்றைக்கு வாழ்ந்த சஹாபாக்களுக்கு அது ரசூலுல்லாஹ் முன்மாதிரியாக தானே வாழ்ந்தார்கள். நாங்கள் நீங்கள் மனசை தொட்டு சொல்லுவோமே, நாடு விட்டு நாடு வந்து ஊரு விட்டு ஊரு போய் நாம் உழைக்கிற இந்த உழைப்புக்கு ரசூலுல்லாஹ் இந்த வாழ்க்கையை விட மோசமான வாழ்க்கையா நாங்கள் வாழ்கிறோம்? இல்லை தானே. நாம் இப்ப யாருடைய வாழ்க்கை வச்சு நம்முடைய வாழ்க்கை ஒப்பிடணும்? இந்த உலகத்துக்கு ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை இப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இது பரவாயில்லை தானே? நாம் வாழ்கிற வாழ்க்கை இது பரவாயில்லை தானே? அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல அருளதான தந்திருக்கிறான். நம்ம உடுப்பதற்கு எத்தனையோ ஆடைகள் ட்ரெஸ் இருக்குது, மாற்றி மாற்றி உடுப்பது குறைஞ்சது 5 உடுப்பாவது நமக்கு இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதுவும் இல்லையே. போர்வதானே அவங்க போத்தினாங்க. கமீஸ் என்று சொல்லக்கூடிய ஆடை என்பது குறைவாக தானே இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்களுக்கு காட்டினார், இதோ அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியாக அணிந்த ஆடை இதுதான், அவர்கள் கடைசியாக அந்த மரணிக்கும் நேரத்தில் அணிந்த ஆடை இதுதான் என்று கமீஸை தூக்கி காட்டுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்கள், அதில் எத்தனையோ இடங்களிலே எங்களோட வார்த்தைகள் சொன்னால் அது பெச் போடப்பட்டது, ஓட்டைகள் விழுந்த ஒரு சட்டையாக இருந்திருக்கு சகோதரே. இந்த ஏழ்மையில தான் அவங்க இன்பம் கண்டார்கள்.
அமைதியாக தூங்கினார்கள், நிம்மதியாக கண்விழித்தார்கள், சமூகத்திலே மக்களோடு மக்களாக சிரித்து அன்பாக ஆதரவாக பழகினார்கள். அந்த வாழ்க்கையில் அவர்கள் அதுதான் அடைந்த மிகப்பெரிய ஒரு செல்வம், போதும் என்ற மனப்பான்மை. அது இல்லை என்றால் மனிதன் நோயாளியாக அவர்களே. அது இல்லை, நமக்கு 3 நேரம் சாப்பாடு கிடைக்கிறதுல நம்ம கவலைப்படுறோம். 3 நேரமும் சாப்பாடு இல்லாத உலகத்துல இன்றைக்கு சமுதாயம் கண் முன்னால பார்க்கிறோமா இல்லையா? மீடியாக்களை பார்க்கிறோமா இல்லையா? குடிப்பதற்கு கூட நீர் இல்லாமல் நிலத்தை நக்குகிறார்கள், தண்ணீர் கிடைக்காதான்னு. கொஞ்சம் நீர் நிலத்துல தங்கி அது அப்படியே பதிந்து இருக்கிறது, உடனே போய் பிள்ளைகள் அந்த நிலத்தை நக்குகிறார்கள், நீர் கொஞ்சமாவது குடிப்போமே என்று. இந்த அளவுக்கு வறுமையில நாங்கள் இருக்கிறோம். சாப்பாடு கூட இப்படியான வசதி இல்லாத நிலைமையில நானும் இருக்கிறோம், குடும்பமும் இருக்கிறது. வசதி வாய்ப்புகள் தேட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, ஆனா அதுக்கு பின்னால் ஓடாதுன்னு தான் தடுக்கிறாங்க. அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நானும் நீங்கள் ஒரு தொழிலுக்காக நாடு விட்டு நாடு போவதை, ஊர் விட்டு ஊர் போவதை இஸ்லாம் தடுக்கல, ரசூலுல்லாஹ் தடுக்கல. போங்க, உடைங்க. அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை முடிந்து விட்டதா, ஃபந்தஷிரு ஃபில்லாஹ் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். உழைப்பை அல்லாஹ் தன்னுடைய அருள் என்று சொல்கிறார். இந்த பூமியில நீங்க போங்க, அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் நிறைய இருக்கிறத தேடி பெறுங்க என்று தான் அல்லாஹ் சொல்றான். தடுக்கல, நமக்கு உழைப்பை தடுக்கல. எல்லாத்தையும் துறந்து விட்டு துறவியாக மூளையில் உட்கார்ந்து தஸ்பீஹ் செய்யணும் என்று சொல்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது. உழைங்க, குடும்பத்தோடு வாழுங்க, ஆனா அந்த வாழ்க்கைக்கு பின்னாலே ஓடிடாதீங்க என்பது இஸ்லாம். அந்த வாழ்க்கைக்கு பின்னாலே நீங்க ஓடினீங்கன்னா இறுதி வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது, வாழ்க்கையில அமைதி கிடைக்காது, கபூர் வரைக்கும் அலைந்து கொண்டு இருக்க வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆதமுடைய மகன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தங்கத்தினால 2 ஓடைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த 2 ஓடை அவனுக்கு கொடுத்தாலும் 3வது ஒன்று கிடைக்காதான்னு அவன் எதிர்பார்க்கிறான்னு சொன்னாங்க. அவ்வளவு பேராசை அவனுக்கு. உனக்கு 2 ஓடையாவது கிடைச்சிச்சேப்பா, 2 கிடைக்காதவனும் இருப்பானே. ஆனா அவன் அப்படி இல்லை யோசிக்கிறான். 2 ஓடைகள் தங்கத்தினால அந்த ஓடை ஓடிக்கொண்டிருந்தால் அவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருப்பான். அப்படின்னு அவனுடைய பேராசை தெரியுமா? இன்னொன்றாவது கிடைக்காதான். இவனுடைய பேராசை எதுவும் அடைக்காது. அவனுடைய கபூர்ல போடுற மண்ணை தவிர வேறு எதுவும் அவனுடைய பேராசை அடைக்காது என்று சொன்னான். கடைசி வரைக்கும் அவன் உலகத்துல எல்லாத்தையும் மறந்து இந்த பேராசைக்கு பின்னால, இந்த செல்வத்துக்கு பின்னால தன்னை விட உயர்ந்த நிலையில வாழுகின்ற வாழ்க்கை அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையோட வெறியோடு அவன் அடைவானே, அவனை கொண்டு போய் கபூர்ல வைக்கிற வரைக்கும், அந்த கபூர் மண் அவனை போடுற வரைக்கும் அவன் பேராசை அடங்காது என்று சொன்னான். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது போல செல்வம் என்றால் என்ன? போதும் என்ற மனப்பான்மை தான் மிகப்பெரிய செல்வம் என்று சொன்னான். உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறான், இந்த மாசு இவ்வளவுதான், இன்றைக்கு இவ்வளவுதான் என்று தந்தானா அல்ஹம்துலில்லாஹ், போதும். தவக்கல் அல்லாஹ் மீது வையுங்கள், அல்லாஹ் நமக்கு அந்த பரக்கத் செய்வானால் அது போதும் என்ற மனப்பான்மை தானே, அதுதான் மிகப்பெரிய செல்வம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அடையக்கூடிய செல்வத்துல ஆகப்பெரிய செல்வம் அதுதான் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தோடு சிந்தனையோடு வால் ரஹ்மான் நமக்கு அருள் புரிவாராக. கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லில் முஸ்லிமீன வ ரசூலில்லாஹ் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் உழைக்கிற உழைப்பிலே நமக்கு எது என்று அல்லாஹ் விதித்திருக்கிறானோ அதை நாங்கள் 3ஆக பிரிக்க பழகிக்கொள்ளும். அதை 3 பகுதியாக பிரிக்க பழகிக்கொள்ளும். ஒன்று, நம்மளோட உழைப்பு நம்ம குடும்பத்துக்கு நமக்கு என்று அந்த பங்கை நாம் வைத்துக்கொள்ளும். இரண்டாவது, நாம சுயம் தொழில் ஒன்று செய்கிறோம் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கு அது தேவை என்ற ஒரு பகுதியை ஒதுக்கிக் கொள்ளணும். மூன்றாவது, நம்முடைய பணத்திலிருந்து கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு, வாழ்வில் இருந்திருக்கக்கூடிய மக்களுக்கு, அல்லது அனாதைகளுக்கு, அல்லது விதவைகளுக்கு, அல்லது ஏழைகளுக்கு, அல்லது மிஸ்கீன்களுக்கு, அல்லது புக்கராக்கள் சொல்லக்கூடிய எப்படியோ இப்படி வாழ்க்கையில கஷ்டப்படக்கூடிய ஆளுகளுக்கு நம்மளோட உழைப்பிலிருந்து ஒரு பகுதியில் அவங்களுக்கு சதக்கா கொடுக்கிறது நம் பணத்தை ஒதுக்கி ஆகணும். சொல்றேன், இருப்பதிலிருந்து தான் நம்ம சதக்கா கொடுக்க முடியும். நாம் எல்லாம் ஏழைகள், தாரவங்கள்ட்ட நாம் எடுப்போம் என்று இருந்தால் கடைசி வரைக்கும் நம்மிடத்துல கஞ்சத்தனம் போகிறார். கஞ்சத்தனத்துக்கு மனுஷன் எப்போ ஆளாவான் தெரியுமா? அவனை பொக்கெட்லேருந்து கொடுக்காத வரைக்கும் அவன் கஞ்சத்தனத்தோட தான் வாழ்வான். நமக்கு அல்லாஹ் தந்தது இவ்வளவு தான். நமக்கு 100 ரியால் சம்பளமா, அதுல நான் ஒரு 5 ரியால் ஆகுது, அந்த 100 டீனாரா, நான் அதுல ஒரு 2 டீனாராவது நான் ஒதுக்குறேன். இது என்னுடைய மாசத்துல 2 டீனார் அல்லாஹ்வுக்காக நான் செலவு செய்கிற பணம் அப்படின்னு ஒதுக்குறாங்க பழகணும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா?
நாங்கள் நினைக்கிறதால இந்த உலகத்தில் வாழ்கிற பெரும் கோடீஸ்வரர்கள், செல்வந்தர்கள், வசதி வாய்ப்புடைய இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போவோம்னு நினைப்பீங்களா நீங்க? சொர்க்கத்தை முதல்ல யாரு போறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஏழைகள் தான் சொர்க்கத்துக்கு முதல்ல போவாங்கன்றாங்க. இந்த ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கு இல்லையா, இரக்க சிந்தனை, அது நிச்சயமாக இந்த கோடீஸ்வரர் என்கிறவங்க பெரும்பாலான 100% அது இருக்காது. விதிவிலக்காக இருக்கிறவர்கள் மட்டும்தான் இருக்கும். சாதாரணமாக நாம் பள்ளிவாசல் ஒரு அறிவித்தல் செய்யணும்னு வைங்களேன், இப்படி கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், நிவாரணம் தேவைப்படக்கூடியவர்கள், ஏதோ ஒரு அறிவிப்பு வந்து நாங்கள் பள்ளியில் செய்து மக்களே உங்களுடைய சதக்காக்களை செய்யுங்கள் என்றால், இந்த சதக்கால கூடுதலாக பங்களிப்பு செய்யறவங்க யார்? ஏழைகளாகத்தான் இருக்கிறவர்கள் செய்வார்கள். அவர் பொக்கெட்டில் என்ன இருக்குதோ அதை அன்றைக்கு அப்படியே தூக்கி போட்டுட்டு பேசுவார். இல்லாட்டா அடுத்த ஜும்மாவுக்கு வருகிற போது கொண்டாந்து கொடுத்துட்டு போவார். ஏழைகள் இருக்கிறார்களே, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய அதுதான் அந்த செல்வமே. அதுதான் நம்மளை போல கஷ்டப்படுற ஆட்களுக்கு தானே கேட்கிறாங்க, கொடுத்துட்டு போவோமே. அப்படி அந்த மனப்பான்மைக்கு செலவழிக்கிற மனப்பான்மை அதுதான் உங்களை அல்லாஹ்வுடைய அருளுக்கு, அவருடைய நேசத்துக்கு, அவருடைய அன்புக்கு உங்களை நெருக்கி கொண்டு போய் சேர்க்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்கிறார்கள். ஒரு மனிதர் பாதையில் போய் கொண்டிருக்கிற போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஒன்று வருகிறது. இந்த மனிதனுடைய தோட்டத்திலே போய் மழை போய்விடு என்று மேகத்துக்கு ஒரு கட்டளை சொல்லப்படக்கூடிய செய்தி அந்த மனிதனுக்கு காது கேட்கிறது. மழை மேகம் போய்கொண்டிருக்கிறது, மனிதன் பாதையில போய்கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு சத்தம் கேட்கிறது, மேகமே நீ போய் இந்த மனிதனுடைய தோட்டத்திலே மழையை பெய்த்து விடு, மழையை கொட்டி விடு என்ற ஒரு செய்தி வருது. அவர் அந்த செய்தியை பார்த்து, அந்த சத்தம் வந்ததை பார்த்து, அந்த மனிதனுடைய பேரை சொன்னாரே அவரை பார்ப்பதற்காக அந்த மேகம் ஓடுற அந்த ஓட்டத்தோடு அவர் அப்படியே வந்து கொண்டே இருக்கிறார். அந்த மேகம் ஒரு இடத்துல வந்து மலையை அப்படியே கொட்டுகிறது. அது ஒரு பாறாங்கல்லில் அந்த மலை கொட்டுகிறது. பாறாங்கல்லில் அந்த தண்ணீர் அப்படியே இறங்கி ஒரு கால்வாய் ஊடாக அந்த தண்ணி போய்கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த மனிதன் அந்த தண்ணி எங்கு போய் சேருதுன்னு பார்க்க போகிறார். பார்க்க போகிற போது ஒரு மனிதன் வயல்ல இருந்து கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் கால்வாய் வெட்டி கொண்டு தண்ணீரை அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்போது அந்த பின்னால வந்த அந்த மனிதனை அணுகி கேட்கிறார், உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கிறார். அவர் என்னுடைய பேரை சொல்ற, என்னுடைய பேர் இதுதான். ஏன் நீங்க என் பேரை கேட்குறீங்க? இல்லை, இதுதான் நடந்தது. நான் பாதையில வருகிற போது மேகத்துக்கு கட்டளையிடப்பட்டது, இன்னாருடைய தோட்டத்தில் போய் தண்ணீர் நீ கொட்டி விடுன்னு சொல்லப்பட்டது. அதுதான் நான் பார்த்தேன், தண்ணீர் இங்க கொட்டிச்சு, அது எப்படி நேரம் உங்களோட தோட்டத்துக்கு வந்தது, நீங்க நிக்கிறீங்க, அதான் உங்களோட பேர் என்னான்னு கேட்டேன். என்ன செய்றீங்கன்னு அவர் கேட்கிறார். இந்த உழைப்பால் நீங்கள் என்ன செய்றீங்க, எப்படி வாழ்றீங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்கிறார். அவர் சொல்கிறார், இந்த விளைச்சலை நான் 3 பங்காக பிரிப்பேன். ஒன்று, எனக்கும் என் குடும்பத்துக்கும் வாழ்வதற்காக நான் அதை ஒதுக்கி விடுவேன். ஒன்று, எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்று நான் ஒதுக்கி விடுவேன். 2, அது ஒரு பங்குல மறுபடி விளைச்சலை ஈடுபடுத்தணுமே, முதலீடு செய்யணுமே, அதற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன். 3, நான் சதக்காக்காக ஒதுக்கி வைத்திருக்கிறேன் சொன்னார். அப்ப இவர் ஏழ்மையில வாழ்ற ஒவ்வொருத்தர், சாதாரண ஒரு விவசாயியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? உலகத்தில் எங்கேயாவது விவசாயிகள் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்ததா நீங்க பார்த்திருக்கீங்களா? விவசாயிகள் இன்றைக்குமே ஏழைகளாகத்தானே இருப்பார்கள். அப்ப அந்த விவசாயி கூட தண்ணீர் பாய்ச்சி வயலை உழுது பயிர் செய்கை செய்து உற்பத்தி செய்து அதை கொண்டு போய் சந்தைப்படுத்தி வர்றது எவ்வளவு கஷ்டமான தொழில் அது. ஆனால் அது எவ்வளவு நிம்மதி பரக்கத்து நல்லா கொடுத்திருக்கான் பார்த்தீங்களா? அந்த மனிதர் அவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை ஏழைக்கு ஒதுக்கிறார் பாருங்க. அதனால் அவருக்கு எங்கேயும் அந்த உதவி கிடைக்குது. அவருடைய விவசாயத்தை கொண்டு போவதற்காக வேண்டி அல்லாஹ்வை மழையை அவன் நேரத்துக்கு இறக்கி கொடுக்கிறான். சோழர்கள், நம்முடைய உழைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும். நமக்கு உண்மையாக உழைக்கிற உழைப்பு போதான எவ்வளவு சேமிக்கலாம்? எனக்கு மாசத்துக்கு ஒரு 2 டினார் எனக்கு ஒதுக்கலாமா, அல்லது 1 டினாராவது நான் ஒதுக்கலாமா? ஒதுக்கி வந்துதான் ஆகணும் சோழர்கள். அதுல உங்களுக்கு பரக்கத்து இருக்குது, அதை மறந்துடாங்க. பரக்கத்தை எப்போதுமே மறந்துடாங்க. அதுல அல்லாஹ்வுடைய அன்பு இருக்கிறது, அதை மறந்துடாங்க. அதுல அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கு, அதை மறந்துடாங்க. அதுதான் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய வழி, அதை மறந்துடாங்க. சதக்கா உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது கோடீஸ்வரர்களுக்கு அல்ல, சாதாரண சில்லறைகளாக இருந்தாலும் சதக்கா தானே. அதனால தான் ஈத்த பழத்தை 2ஆ பிச்சை ஒரு துண்டியாவது கொடுத்து நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கடைசியா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விட்டு அவன் பிரிகிற போது, அவன் ரூஹ் பிரிகிற போது, மலக்குகள் வந்து அவன் ரூஹை கைப்பற்றுகிற போது அவன் கேட்கிற 2 செய்தி அல்குர்ஆன் சொல்லுது. யா அல்லாஹ், கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் தான். வாக்கு மினஸ்ஸாலி வாத்தஸ்ஃபாஸ்த சத்தக்கு வாக்கு மினஸ்ஸாலி. நான் 2 விஷயத்தை செஞ்சுட்டு வரேன் உலகத்துக்கு போய் மறுபடியும், அதுக்கு மட்டும் ஒரு அவகாசம் தான் என்று அவர் கேட்கிறார்.
அது என்னன்னு கேட்டால் அவன் அந்த மரண தருவாயில கேட்கறது ஒன்றே ஒன்று தான் சொல்றேன் பாருங்கள், நான் சதக்கா செய்வதற்கான வாய்ப்பை தயாரான்னு கேட்கிறான். நான் மறுபடியும் நல்ல அமல்கள் செய்த ஒரு சாலியான வர வேண்டும், அப்படியான ஒரு வாய்ப்பு எனக்கு தாயாதான்னு மரண தருவாயில ஒரு மனிதன் கேட்கிறது இதை தானே. தன்னுடைய பொருளாதாரத்தை எவ்வளவு தான் சேமித்து வைத்தால் அவனுக்கு கடைசி பலன் தர வேண்டுமானால் அது இந்த உலகத்துல உரியவர்களுக்கும் பங்கு வைத்து கொடுக்க வேண்டும், இயலாதவர்களுக்கும் செல்வத்தை கொடுக்கணும், அவர்களுக்கான தர்மங்களை கொடுக்கணும். அது அவனை கபூர்ல இருந்தும் நரக படுகொலை இருந்து காப்பாது மேலான ஜன்னத்தில் அவனை சேர்க்கும். இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்வோம். எப்போதும் காலையில் மாலையிலும் திக்ர் செய்வதை நீங்கள் நாங்கள் மறக்கக்கூடாது. அல்லாஹ் தாலா சொல்றார், இந்த கஷ்டம் வந்தாலும் திக்ர் செய்வது ஒன்று இருக்கிறது. அல்லாஹ்வை நினைத்து தஸ்பீஹாத்துகள் செய்வது, சுப்ஹான கலிமாக்கள் ஓதுவது, குறிப்பாக குர்ஆனுடைய ஆயாத்துக்களை ஓதுவது. ஒரு நாளைக்கு எனக்கு குர்ஆன் இத்தனை 5 பக்கம் ஓத முடியும்னு நான் நேரம் ஒதுக்குறேன், குறைந்தது. இது மனிதனுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்தும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய போர்க்காலத்தை எல்லாம் சந்திச்சாங்க, மக்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் எல்லாம் சகித்தாங்க. அல்லாஹ் இருக்கிற வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன இருக்கிறான், நபியை காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை நீங்க தஸ்பீஹ் செய்யுங்கள் என்றுதான் வசனம் இருக்கிறான். அதுதான் மனதுக்கு அமைதி. இதை விட மிகப்பெரிய ஒரு கவுன்சிலிங் நீங்க உலகத்தில் எங்கேயுமே பெற முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தீனிலே எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறான். மனது அமைதிப்படுத்தக்கூடிய, உங்களோட வாழ்க்கையை அமைதிப்படுத்தக்கூடிய, நிம்மதியை தரக்கூடிய, உங்களோட மனம் அலைப்பாயாமல் இருக்கக்கூடிய அமைதியான சாந்தியான ஒரு வாழ்வை அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் வைத்திருக்கிறார். எனவே காலை மாலை திக்ர் செய்வதை நாங்கள் மறக்கக்கூடாது. குர்ஆனுடைய ஆயாத்துக்களை ஓதிக்கொள்வதற்கு நேரம் ஒதுக்கவும் மறக்கக்கூடாது. இதுதான் நம்மை இந்த உலகத்திலிருந்து எல்லா கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியது, ஆகிரால் மேலான ஜன்னத்தை சேர்க்கக்கூடியது. அந்த பாக்கியத்து வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன் இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.